கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. காமாட்சி இங்கே வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் வந்து எல்லா சாமியுமே நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து காமாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எல்லா சாமிக்குமே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நவகிரக பூஜையிலேருந்து, துர்கா பூஜையிலேருந்து, சாய்பாபா பூஜையிலேருந்து, தட்சிணாமூர்த்திக்கு, அப்புறம் சங்கடேஸ்வரத்துலேருந்து எல்லா விசேஷத்தையும் நாங்கள் சிறப்பாக செய்கிறோம். எப்படி வந்து காமாட்சிக்கு எல்லா சக்தியும் இருக்கோ அதேமாதிரி எங்கள் கோயிலில் இருக்கிற எல்லா தேவதையும் இப்போ வந்து நாங்கள் வராகியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அவளும் எங்களுக்கு அருள்பாலிப்பான்றதுல நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம், உறுதியாக இருக்கிறோம். காமாட்சி அம்மன் துணை எங்களுடைய காமாட்சி அம்மனுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக கடவுள் அருளாக நடைபெற்று வருகிறது. பக்தகுடிகள் அனைவரும் பங்கேற்றிருக்காங்க. எங்கள் கோயிலில் வந்து எல்லா தெய்வங்களும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு புதுசாக வாராகி வச்சுருக்கோம். சித்திரை மாதம் தொடங்கி பங்குனி மாதம் வர எல்லா பண்டிகையும் எங்கள் கோயிலில் நாங்கள் விசேஷமாக பண்ணுவோம். அதில் பிரபலமாக பண்ணுறது வந்து பங்குனி மாதம் 10 நாள் கொடியேற்றி திருவிழா பண்ணுவோம், திருக்கல்யாணம் பண்ணுறோம். அப்புறம் வந்து வைகாசி விசாகம், ஆடி பூரம், பிரதோஷ வழிபாடு இருக்குது. சாய்பாபாவுக்கு பூஜை பண்ணுறோம். எனக்கு வாராகி அம்மன் கோயில் எப்படி தெரியும்னா இன்ஸ்டாகிராமில் தான் நான் பார்ப்பேன். எனக்கு வாராகி அம்மன் அப்படின்ற ஒரு சாமியே எனக்கு தெரியாது. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது வாராகி அம்மன். அந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். அந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது எனக்கு. என் வீட்லேயும் ப்ராப்ளம் இருந்தது. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. என்றைக்கு இந்த கோயிலுக்கு வந்தனோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா போகுது. அம்மா வந்து எங்கள் கூட பேசுவாங்க. எங்கள் வீட்டுக்கும் கனவுலெல்லாம் வருவாங்க. அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்ததுலேருந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு ஹாப்பியாக இருக்கும். சுச்சுவேஷன் வாராகி அம்மன் நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. எங்கள் அன்னை காமாட்சி அம்பிகைக்கு. ஒரு கிருஷ்ணநகர் விரிவாக்கம் திரவிய நகரில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கக்கூடிய, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் காத்து ரட்சிக்கக்கூடிய மகாமேரு காமாட்சி அம்மா இங்கே சாணத்தியமாக அருள்பாலித்து வரா. அன்னைக்கு தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டுவோர் வேண்டும் வண்ணம், நாடுவோர் நாடும் வண்ணம் குறை தீர்த்து அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அம்மாவா இங்கே அவர் ராஜதானியாக அவருடைய அரசாங்கத்தில் நாங்கள் எல்லாம் சிறப்பாக வாழ்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கோம். இந்த ஸ்தலத்தில்
இன்னைக்கு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா பொதுமக்கள்னாலேயோ பக்தர்கள்னாலேயோ அனைத்து ஆன்மீக பெருமக்கள்னாலேயோ அருமையாக நடைபெற்றது. இந்த உலக நன்மைக்காகவும் அனைத்து ஜீவராசிகளும் நண்புடன் வாழ்கிறதுக்கு அந்த காமாட்சி அம்மாவுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஸ்ரீமாத்ரே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளே தாயாக இருந்து நாடுவோருடைய துன்பத்தை போக்கி அனைவருக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையை செவிசாட்சி செஞ்சு கொடுத்துட்டுருக்கிற அந்த அம்மா எல்லாருக்கும் ரட்சிக்கட்டும். ஓம் சக்தி. இந்த ஆலயம் வந்து கிட்டத்தட்ட 37-38 வருஷமாக இருக்குது. இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சம்னா மகாபெரியருடைய அனுகிரகம் பெற்ற ஆலயம். இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. நிறைய பேர் மகாபெரியரை சந்திச்சுட்டு கோவில் கட்டணும்னு சொல்லுவாங்க. அவர் அதுக்கு பதில் என்னென்னா, சில கோவில் சிதலம் அடைந்திருக்கும், அதை திருப்பணி செய்யுங்க, புதுசாக எதுவும் கட்ட வேண்டாம், எண்ணெய் வாங்கி கொடுங்க, குருக்களுக்கு சம்பளம் கொடுங்க, கோயிலுக்கு பூ வாங்கி கொடுங்க, இப்படி தான் சொல்லுவார். புதுசாக யாரையும் கோயில் கட்ட சொல்லுவார். ஆனால் இந்த ஆலயத்தோட கட்டத்துக்கு மூல காரணமாக இருந்த சரோஜம்மா ராமச்சந்திரன் தம்பதிகளுக்கு இந்த ஆலயம் கட்டக்கூடிய பாக்கியம் மகா பெரியவரால் கிடைக்கப்பெற்று சிறப்பான முறையில் இந்த ஆலயம் 38 ஆண்டுகளாக விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த தாயாருடைய கருணை என்னென்னா, திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாங்கன்னா திருமணம் ஆகும். ஏன்னா மகா பெரியவர் சொன்ன வார்த்தை, காஞ்சிபுரத்தில் காமாட்சி தான் இங்கே இருக்கா, கோயில் கட்டுன்னு சொன்னார். அவருடைய வார்த்தை இன்னை வரைக்கும் பழிச்சிட்டு இருக்கு. இங்கே கல்யாணம் ஆகாதவங்க கட்டாயம் வேண்டிக்கிட்டாங்கன்னா கல்யாணம் நடக்கும். தோறும் மாலையில் இரவில் அர்த்தஜாம பூஜை நடக்கும். அப்பொழுது இந்த காமாட்சியுடைய மூலமந்திரத்தை நாங்கள் பாடுவோம் அம்பாளுக்கு. ஓம் ஸ்ரீ மகாமேரு காமாட்சியை போற்றி, சங்கு சக்கர தாரணியை போற்றி, முப்பரம் தேவி முகாம்பிகையை போற்றி, ஆதிசங்கரரை இன்றெடுத்த அன்னையை போற்றி, அகிலத்தை ஆளும் ஆதிபராசக்தியை போற்றி, உருவத்தில் உள்ள லட்சுமி நகர் காமாட்சியே போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் சிறப்புமிக்க இந்த சக்தி வாய்ந்த ஆலயம் உலக மக்களை தாயார் காஞ்சிபுரம் காமாட்சி, மாங்காடு காமாட்சி வரிசையில் லட்சுமி நகர் பூர்வ காமாட்சி சிறப்பான முறையில் இவரையெல்லாம் காத்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினால விழா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி தாசன் என்ற பெயர் புகழோடு என்னுடைய பெயர் விக்னேஸ்வரன். இந்த ஆலயத்தில் எனக்கு வழங்க காமாட்சி தாசன் பேர் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நான் தாயாருக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இந்த உடல் உயிர் ஆவி அனைத்தும் என்னுடைய தாயார் காமாட்சிக்கு சமர்ப்பணம். என் பெயர் ராஜேந்திரன். நான் இந்த கோயிலுக்கு கடந்த 4 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் முதலில் இங்கே வழிபாடு செய்ய வரும்போது பார்த்து வழிபாடு கொண்டு செய்யலான்னு என்று தான் வந்தேன். ஆனால் வந்த பிறகு என்னை மீண்டும் மீண்டும் இந்த கோயில் வரவழைத்தது. இந்த கோயில் மிகவும் ஆச்சாரத்தோடு கடைபிடிக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அதனால் இந்த கோயிலில் வந்து வழிபடுவதற்கு அவர்கள் வேண்டிய வரம் பலிக்கிறது. அவர்கள் அதனால் மிகவும் சந்தோஷமாக இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு செல்கிறார்கள். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் கூட்டம் வருகிறது. அவர்கள் சந்தோஷமாக மிகவும் மகிழ்ச்சியோடு வந்து அவர்கள் முடிந்த வகையில் செய்கிறார்கள். அது பார்க்கும்போது எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இந்த கோயில் விஷயம் என்னவென்றால், நடராஜரின் வருடத்துக்கு 6 கால பூஜையும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது எல்லாரும் மிகவும் வரவேற்கப்பட்டு பிரசித்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இன்று கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அனைத்து பக்த கோடிகளும் பொருள் உதவி, பண உதவி, உணவெடுப்பு தந்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.